ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் அபரிவிதமான வெற்றியை கொடுக்கும். உறவினர்களோடு நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் ஏற்படும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. வழக்கு ஏதேனும் இருந்தால் அவை சுமூகமாக முடிந்து உங்கள் பக்கம் பங்கு வந்து சேரும். அதேபோல் கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வதற்கான வேலை வந்துவிட்டது. ஏதோ ஒரு வகையிலே நல்ல ஒரு பணவரவு ஏற்பட்டு கடன்களை அடைத்துவிட்டு இன்றைய இரவு நிம்மதியாக தூங்குவீர்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கடனை பற்றி கம்பராமாயணத்திலேயே பாடியிருக்கின்றார். கடன் என்பது நம்மை உறங்க விடாமல் செய்கின்ற ஒரு கொடூரமான நோய். கடன் யாருக்கும் வரக்கூடாது. இன்றைய நாளிலே உங்களுக்கு கடன் இருந்தால் அவை அடைவதற்கான ஒரு நல்ல வழி பிறக்கும். இன்றைய இரவு நன்றாக உறங்குவீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஆக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வயதுக்கேற்ப நல்லவை நடக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.